ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எந்த ஒரு ஆசையும் நடக்கவே இல்லை. எல்லாமே கனவாக போகுமோ? நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, வயதும் ஏறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு நல்ல காரியம் நம் வாழ்வில் நடக்கவே இல்லையே. பிறந்ததிலிருந்து கஷ்டப்பட்டோம். பெரிய ஆள் ஆனதற்கு பிறகாவது, வயதானதற்கு பிறகாவது நல்லது வரும் என்று நினைத்து கொண்டே இருந்தோம். இன்னமும் நல்லதே வரவில்லை. இனிமேலா நல்லதெல்லாம் நடக்கப் போகிறது? வயதாகி கொண்டே இருக்கிறது. இனி வாழ்வில் எல்லாம் இப்படியேதான் போல இருக்கிறது. கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது போலிருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும் என்னுடைய அன்பான பிள்ளைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவே வந்துவிட்டேன். தங்கமே, வாழ்வில் நீ துளைத்த அனைத்து விஷயங்களும் திரும்ப கிடைக்குமா என்பது அடுத்த பட்சம் இருக்கட்டும். நீ ஆசைப்பட்டது, அதாவது இன்னும் உன்னுடைய வாழ்வில் நீ ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் பார், அந்த தருணம் வராத பொழுது அது இன்னும் வழியாக இருக்கும். வாழ்க்கையில் சில விஷயத்தை அனுபவித்திருப்பாய். அந்த விஷயம் சில சமயம் அப்படியே பாதி நாட்கள் அப்படியே முடிந்துவிடும். பாதி நாட்கள் என்ன பண்ணுவது என்றே தெரியாது. அந்த நாள் ஓடிவிடும். ஆனால் சில விஷயங்கள் எப்படி தெரியுமா வாழ்க்கையில் இருக்கும்? அதை சொல்கிறேன். அது நடந்திருக்காது வாழ்க்கையில். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் அதை நீ பார்த்து கூட இருக்க மாட்டாய். அந்த அளவுக்கு சந்தோஷத்தை, அந்த ஆசையும் மனதில் தோன்றும். நடக்காமல் போய்விடுமோ என்ற ஒரு எண்ணம் உன்னுடைய மனதுக்குள்ளே வைத்திருப்பாய். அதை வெளியில் கூட சொல்ல முடியாது. அந்த ஆசை என்னவென்று கேட்டால், சொன்னால் என்ன தெரியுமா சொல்வார்கள்? இதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த விஷயத்திற்கெல்லாம் ஆசைப்படுவ? இந்த விஷயமெல்லாம் வாழ்க்கையில் சாதிக்க முடியுமா என்று சொல்லிவிட்டு கிண்டல் செய்துவிட்டு போய்விடுவார்கள். உனக்கு தெரியும், எப்படியாவது நம் மனதில் இருக்கும் ஆசையை நாம் செய்து விடுவோம். நிச்சயமாக நம் செய்யும் விஷயத்திலும் சரி, நம் உழைப்பிலும் சரி, அந்த வெற்றியானது நம் பக்கம் வந்துவிடும். நம் ஆசைப்பட்டது கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனாலும் நாள் போக 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 பயம்தான் வந்திருக்கிறது தவிர இன்னும் உன் வாழ்வில் எந்த ஒரு நீ ஆசைப்பட்ட விஷயம் நடக்கவே இல்லை. இதை நினைத்து நீ மிகவும் வருத்தப்படுகிறாய். சாயி, சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தது போனது. அந்த சந்தோஷமான நாட்களை நான் அனுபவித்தேன். ஆனால் இப்பொழுது அந்த நாட்களும் இல்லை. சரி, நம்ம ஆசைப்பட்டு கேட்கிறதாவது நம் வாழ்க்கையில் கிடைக்குமா என்று நான் ஏங்குகிறேன். அந்த ஆசையுமே இன்னும் நடக்கவே இல்லை. என்ன சாயி செய்வேன்? விரக்தியான வாழ்க்கை என்னுடைய வாழ்வில். நான் வாழவே வேண்டாம் என்றெல்லாம் எனக்கு தோன்றுகிறதே என்று. தங்கமே, முதலில் அது போல எல்லாம் யோசிக்காதே. இந்த போல வார்த்தைகளை எல்லாம் பேசாதே. எனக்கு பிடிக்காது. நீ இது போலெல்லாம் விரக்தியாக பேசும் பொழுது எனக்கு பிடிக்காது. யாருமே இருக்க மாட்டார்கள். தெய்வத்துணையும் இருக்காது, பணமும் இருக்காது, மனித துணையும் இருக்காது சிலருக்கு. அவர்கள் எல்லாரும் கர்ம வினையால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களை போன ஜென்மத்தில் அவர்கள் செய்த இதையெல்லாம் பார்த்தாயானால் பயங்கரமாக இருக்கும். அவர்களுக்கு தெய்வத்துணையும் இருக்காது, மனித துணையும் இருக்காது, பணத்துணையும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் பணம் இல்லை, மனிதர்கள் இல்லை, ஆனால் தெய்வம் இதற்கெல்லாம் தாண்டி சமமான, இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தெய்வம் உன்னுடன் இருக்கிறது. உன் குல தெய்வமும் சரி, நீ விருப்பமான தெய்வமும் சரி, உன் இஷ்ட தெய்வமும் சரி, நீ வணங்கும் தெய்வமும், நீ கையெடுத்து கும்பிட்ட அனைத்து தெய்வங்களும் உன்னுடன் இருக்கிறது. உனக்கு என்ன வேண்டும்? ஏன் இது போல விரக்தியாக பேசுகிறாய்? விரக்தியாக பேசுவதை முதலில் நிறுத்து. சந்தோஷமாக இருப்போம் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்கிறது. அதனால் தானே இந்த நிமிஷம் வரைக்கும் போராடுற. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ போராடுவதற்கு காரணம், எப்படியோ முன்னுக்கு வந்துருவோம், சாய் இருக்கார் பார்த்துப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில தானே நீ வாழ்ந்துகிட்டு கொண்டு இருக்கிறாய். நிச்சயமாக ஆசைப்பட்டு கேட்டதை தராமல் எப்படி இருப்பேன்? ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் ஒரு கடைக்கு செல்கிறார்கள். பிள்ளை ஒரு பொருளை பார்த்து கேட்கிறது, இதை வாங்கி தாருங்கள் என்று. அந்த அம்மாவிடம் பணம் இல்லை. அந்த அம்மாவிடம் சொல்ல முடியாத கஷ்டம். அது பணம் இல்லை. அந்த பிள்ளையோ அழுது கேட்கிறது. அப்பொழுது அந்த அம்மா அந்த பிள்ளையை சமாதானப்படுத்திவிட்டு இன்னொரு நாள் அந்த அம்மாவிடம் பணம் இருக்கும் பொழுது அதை வாங்கி தருவாள், ஞாபகம் வைத்து. அதே போல நானும் நீ கேட்கும் பொழுது எனக்கு அதை கொடுக்க முடியாத சந்தர்ப்பம். இப்பொழுது கொடுத்தால் அது உன் வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமுமே இல்லை என்ற ஒரு சந்தர்ப்பம். தர முடியாதது என்பது அல்ல. இப்பொழுது
நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒரு பொருள், ஒரு வாழ்க்கை உனக்கு தர முடியாத சந்தர்ப்பம். ஏனென்றால் இப்பொழுது கொடுத்தால் அது உனக்கு உபயோகமாக இருக்காது. அது பிற்காலத்தில் ஒரு நாள் நான் முடிவு செய்து வைத்திருக்கிறேன். அப்பொழுது கொடுத்தால் அது உனக்கு மிக மிக உபயோகமாக இருக்கும். அப்பொழுது நான் என்ன செய்வேன் என்றால், நீ அழும்பொழுது கொடுக்காமல் திடீரென்று உன் கையில் வந்து கொடுப்பேன். அதற்கு வயதோ நாளோ எதுவுமே தேவையில்லை. நான் முடிவு செய்து வைத்திருக்க நாள் போதும். நீ நினைக்கிறாய் வயதாகிவிட்டது, இனிமேல் என்ன சந்தோஷம் என்று. கிடையவே கிடையாது. சந்தோஷம் என்பது எல்லா வயதிலும் எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷம் என்பது வாழ்வில் ஒருவனுக்கு முக்கியம். எதையும் தரமாட்டேன், எதையும் உன்னிடம் ஒப்படைக்க மாட்டேன் என்று நினைக்கிறாய். நீ ஆசையாக வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நடந்தால் போதும், இந்த ஒரு நாள் நடந்தால் போதும், வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் என்று நினைத்து கொண்டு இருந்த பொன்னான தருணம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. அமோகமான விஷயம் நடக்கப் போகிறது. இனிமேல் எதையும் நீ கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல. சிறிய விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தான் போகிறது. தங்கமே, நீ எப்பொழுதும் ஒன்றை மறந்து விடாதே. சாயாகிய நான் உன்னுடைய வாழ்வில் ஒரு விஷயத்தை செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் கட்டாயமாக செய்து தருவேன். அதை நான் உனக்கு பேச்சுக்காகவோ உன்னுடைய ஆறுதலுக்காகவோ உன்னை மனதை குளிர வைக்க வேண்டும், என்னை நீ வணங்க வேண்டும், இப்படியெல்லாம் பேசினால்தான் வணங்குவாய் என்பதற்கெல்லாம் அல்ல. என்னை நம்பி ஒரு பிள்ளை வந்து விட்டது என்றால் அது கேட்டால் நான் செய்வேன். அது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். ஆனால் என்ன, அதற்கு நேரம் காலம் பார்த்து கொடுப்பேன். சற்று தாமதமானாலும் நிலையாக கொடுப்பேன். என்னுடைய உறவுகள் உங்களுக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னை தெய்வமாக பார்க்கலாம். கோவிலில்தான் சாயிருப்பார், பூஜை அறையில்தான் சாயிருப்பார், இப்படி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நான் உங்களை எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? உங்களுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம். நீங்கள் வாழும் அந்த வீட்டுக்குள் நானும் வாழ்கிறேன். நான் உனக்கு அப்பாவாக இருக்கிறேன், ஒரு தாத்தாவாக இருக்கிறேன், ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு உனக்கு எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்கும் தெய்வமாக இருக்கிறேன். இப்படி பலவிதமான உறவுகளோடு உன் வீட்டில் நானும் ஒரு உறவாக இருக்கிறேன். தங்கமே, உனக்கு எல்லா நாளும் நிம்மதி மட்டும்தான். எந்த ஒரு நாளும் கஷ்டம் இனி வராது. இனி கஷ்டம் என்பது வரவே வராது. நிம்மதி 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 மட்டும்தான் உன் வாழ்வில் வரும். இனிமேல் அதிகமாக ஆசைப்பட்டு விட்டோமோ, அதுதான் நடக்கவில்லையோ என்று நினைக்க வேண்டியது கிடையாது. எல்லாம் நடக்கப் போகிறது. குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏதாவது நினைத்து நீ குழம்பினால் மட்டும்தான் உண்டே தவிர, இதற்கு முன்பு நீ ஆசைப்பட்டது அனைத்தையும் செய்து தர நான் வந்துவிட்டேன். உன்னுடைய பிடிவாதத்தால் எல்லாவற்றையும் நீ அடையப் போகிறாய். சிரி தங்கமே, சற்று சிரி, எனக்காக பார்க்கலாம். போதும் கவலைப்பட்டது. சந்தோஷமாக இரு. அது நிலையாக இருக்கட்டும். உன்னுடைய முகத்தில் அழகான முகம், அறிவான குழந்தை. கண்ணீர் மட்டும் எதற்கு சொல் பார்க்கலாம். அழகான பிள்ளை, முகத்தில் அத்தனை தெய்வக்கலை இருக்கிறது. அறிவான குழந்தை. இப்படி இருக்கும் பிள்ளை எதற்காக அழுவார்களா? அழுவக்கூடாது. மற்றவர்களுக்கு ஆறுதலை கூறும் பிள்ளை தனக்கும் ஆறுதலை சொல்லிக்கொள்ள வேண்டும். இனிமேல் அழக்கூடாது. சிரி பார்க்கலாம். நான் உன்னை சிரிக்க வைக்கிறேன் வாழ்நாள் முழுவதும். இன்று நீ சிரி, நான் இந்த சிரிப்பை நிலையாக்குகிறேன். இனிமேல் உன் மனம் போல, உன் எண்ணம் போல அனைத்தும் ஈடேறும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் இந்த சாய் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.